காங்கிரஸும் திமுகவும் ஒன்றிணைந்து வராங்க. ஆனா இது வரைக்கும் கூட்டணி இன்னும் முடிவாகவே இல்லை. நீங்க காங்கிரஸ்ல இருந்திருக்கீங்க. அதாவது பார்க்கும்போது இந்த அளவுக்கு பின்னடைவு அவங்க ஒற்றுமை இல்லாத காட்டுதா மேடம்? காங்கிரஸ் திமுக இடையில் ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதுல காங்கிரஸ்ல 90% மேற்பட்டவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அதனால அவங்க தொடர்ந்து இந்த நிலைப்பாடு அந்த கூட்டணியில சிக்கல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. திமுக காங்கிரஸ் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்பது நிச்சயமா எந்த அளவில் இது இனிமே ஒட்டி போகும்னு எனக்கு தெரியல. வெட்டி போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அதே மாதிரி வீசிகாவும் சொல்றாங்க, ராமதாஸ் நாங்க இணைய மாட்டோம், அவங்களும் ஒரு முரண்பாடான கருத்தை வச்சிருக்காங்க. ஆமா, திரு ராமதாஸ் அவர்கள் வருவார்களே ஆனால், திமுக பக்கம் வருவார்களே ஆனால் விசிகாவினர் வெளியேற வேண்டியிருக்கும்னு தெளிவா அவர் திரு திருமாவளவன் தெளிவான கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுல அப்படி நடக்கும் பட்சத்தில் திரு திருமாவளவன் அவர்கள் வேற பாதையை செலக்ட் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். முதல்வர் இந்தியா கூட்டணின்றதை எந்த மேடையிலுமே சொல்றது இல்லை. ஆமா, அதாவது அவர் எங்கேயுமே காங்கிரஸ் கூட்டணி என்றோ இந்தி கூட்டணி என்றோ அவர் சொல்றதே கிடையாது. அவர் வெறும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே மையப்படுத்தி அவர்கள் கூட்டணி என்று மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆகையால் இந்திய அளவில் காங்கிரஸ் விடப்பட்டதா தான் கருதப்படுது. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை முன்னிறுத்தி கொள்கிறது, தன் கூட்டணி என்று கூறிக்கொள்கிறதே தவிர காங்கிரஸோடு இணைந்து பிற கட்சிகளோடு இணைந்து செல்லும் இந்தி கூட்டணிக்கு எந்த மரியாதையும் தமிழ்நாட்டில் இல்லை என்பதை நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு எதிர்கூட்டணியை விமர்சிக்கும் எந்த ஆளுமையும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது, எந்தவித ஒரு தகுதியும் கிடையாது. அப்படித்தான் அதை பார்க்க வேண்டும். அதாவது திரு கமலஹாசன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உதவியோடு தான் மாநிலங்களவை உறுப்பினர் ஆனாரு. இன்றைக்கு அவர் பெரியார் சொன்னதை சொல்லி, அதாவது தமிழகம் தமிழ் படிக்கிறதுனாலையும் தமிழ்நாட்டில் இருப்பவர்களும் பிச்சை எடுக்கணுங்கிறத சொன்னது பெரியார் அவர்கள். அதை தான் அவர் முன்னிறுத்தி பேசியிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிறுத்தும் பெரியாரையே விமர்சனம் செய்ததாக தான் பார்க்கிறேன் கமலஹாசன் தன்னுடைய கன்னி பேச்சுல. அதை அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். அந்த அளவுல விரைவில் கமலஹாசனும் திமுக கூட்டணியிலிருந்து அகற்றப்படுவார் என்று நினைக்கிறேன். எஸ்ஐஆர் பணியை பத்தியுமே அவர் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் அவருடைய பேச்சு யாருக்குமே புரியலன்னு நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. அவர் எப்பயுமே பேசுறது நமக்கெல்லாம் யாருக்கும் புரியாதுதான். அதனாலதான் அவரால் பல்வேறு விஷயங்களை புரிய வைக்க முடியாதனால்தான் அவரால் மக்கள் நீதி மையத்தை மேற்கொண்டு எடுத்து செல்ல முடியாமல் திமுகவோட கொண்டு போய் எந்த திமுக விமர்சனம் பண்ணாரோ அந்த திமுகவோடய போய் சேர வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்பட்டாரு. இப்ப அதே திமுக முன்னிறுத்தும் கொள்கை ரீதியாக முன்னிறுத்தும் பெரியார் அவர்களுடைய கூற்று பாராளுமன்றத்துல பேசியதன் மூலமா திமுகவுக்கு ஆதரவு நிலையில இருக்காரா எதிர்நிலையில இருக்காரா என்பதே குழப்பத்துல இருக்கு. அது அப்படிதான் பார்க்க வேண்டும். அப்படி புரியாத சில விஷயங்களை புரியாத முறையில் செய்து கொண்டே இருப்பார். அதுதான் கமலஹாசன்.